மக்களுக்கு பெருவாரியாக இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் இப்போ இருக்க என்னோட வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும், என் வாழ்க்கையை பற்றி எப்படி இது சொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? அதாவது நல்ல ஒரு கேள்வியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி நாடுதோறும் பொருந்தும், கரெக்ட், எப்படி இது அப்போவே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு மனிதனுடைய உடலுக்கு அழிவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஓகே, உடலுக்கு அழிவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ இந்த உடலை விட்டு போகக்கூடிய ஆன்மா எங்கே போகுது சொல்லுங்க பார்க்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று 16வது நாள் அல்லது 11வது நாள் நம்ம என்ன பண்ணுறோம், மோட்ச தீபம்னு சொல்லிட்டு காரியம் பண்ணி முடிச்சிடுறோம். அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேட்டுக்கிறோம். சில பேர் வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க, மறுபிறவி எடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிருது, அதுக்கு மேலே யாரும் ஆய்வு பண்ணுறது இல்லை. ஆனால் மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். எந்த காரணத்தினால பிறந்தனா, முந்தைய ஜென்மத்தினுடைய கர்மா. அந்த கர்மா அந்த பிறவிலேயே முழுமையாக நிவர்த்தி பண்ணிட்டா அதோட நம்மளுடைய பிறப்பு இல்லை. அந்த கர்மா தொடர்றதுனால திரும்ப அந்த ஆன்மா வந்து மறுபிறவி எடுக்கணும். அப்படிதாங்க இது எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய சூட்சமத்தை தான் மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஆமாம்.